வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம் பயோ டிப்ஸ் தட் ஆக்சுவலி கன்வெர்ட் விசிட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராமை நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னோட சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை மட்டும் நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்கனாலே நீங்கள் வந்து சீக்கிரமாக க்ரோத் ஆகிடலாம். ஸோ அதான் என்னோட மோட்டோ. அதனால தான் நான் இன்ஸ்டாகிராமை சுற்றியே நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வை யோர் பயோ இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் உங்கள் இன்ஸ்டாகிராம் பயோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்? மக்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்கு வந்தோனையும் ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயோ தான். அந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் நீங்கள் வந்து 150 கேரக்டர்ஸ்குள்ள நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஒரு நல்ல பயோ வந்து உங்களுக்கு நிறையா ஃபாலோவர்ஸ் கிடைக்கவும் நிறையா சேல்ஸ் கிடைக்கவும் ரொம்ப உதவியாக இருக்கும். வாட் மேக்ஸ் அ கிரேட் பயோ? எந்த விஷயம் வந்து உங்கள் பயோவை சூப்பராக இருக்க வைக்கும்? உங்கள் பயோவில் நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல மென்ஷன் பண்ணணும். நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் பீப்புள் எடுக்கணும் உங்கள் பயோவை பார்த்து அப்படின்றதையும் கிளியராக மென்ஷன் பண்ணி வைக்கணும். அதுக்கு கீழே ஒரு யூஸ்ஃபுல்லான லிங்க்கை வந்து நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சுன்னா உங்கள் பயோ வந்து ஒரு சூப்பரான பயோவாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 6 டிப்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். எல்லா டிப்ஸுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா சே ஹூ யூ ஹெல்ப் அண்ட் ஹவு. பயோவில் ஃபிட்னஸ் கோச் அப்படின்னு போடுறத விட நான் வந்து விமன்ஸுக்கு வந்து ஃபிட்டாக ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் ஜிம்முக்கு போகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்டாக போட்டிங்கன்னா இன்னுமே உங்களோட பயோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். அதைத்தான் நான் இங்கே வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கேன், ஹெல்பிங் மாம்ஸ் கெட் ஃபிட் வித்தவுட் ஜிம் அப்படின்ட்டு. உங்கள் பயோ எப்பயுமே கிளியராகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். உங்கள் பயோவில் நீங்கள் மக்களோட என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண போறீங்கன்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் கீவேர்ட்ஸ். உங்கள் நீஷ் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸை உங்கள் பயோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா மக்கள் வந்து சம் கீவேர்ட்ஸை வந்து சர்ச் பண்ணும்போது அதில் உங்களோட அக்கௌண்ட் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்ஸ்டாகிராமில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட், பிரைடல் லுக்ஸ், ஸ்கின் கேர் டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி இது வந்து பியூட்டிக்கான கீவேர்ட்ஸ். ஸோ உங்கள் நீஷ்க்கு எந்த கீவேர்ட்ஸோ அந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட் அ கிளியர் கால் டு ஆக்ஷன். உள்ள வர மக்களுக்கு அடுத்து என்ன பண்ணணுன்றத கிளியரா சொல்லுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸ் வேணும்னா நீங்க வந்து எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் ஒரு ஃப்ரீயான கைடு வச்சிருக்கேன். ஸோ அந்த கைடை நீங்க இந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ரீயான கால் வேணும்னா நீங்க இங்க கிளிக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளியரான கால் டு ஆக்ஷனை உங்க பயோல வச்சிருங்க. அப்போ மக்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணுன்றத அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் எமோஜிஸ். எமோஜிஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் பயோ வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபன்னாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் உங்கள் பயோ. பார்வைக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனால அதை கைட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நான் எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. கோச்சுக்கு பக்கத்தில் கோச்சுக்கு சம்மந்தப்பட்ட எமோஜி, ஃப்ரீ டிப்ஸுக்கு பக்கத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்ட எமோஜி, தென் டிஎம்க்கு பக்கத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்ட எமோஜி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சம்மந்தப்பட்ட எமோஜியை நீங்களும் உங்களோட பயோவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் லிங்க் யூஸ். நீங்கள் லிங்க் ட்ரீ மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே ஒரு லிங்க் பேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து நிறையா லிங்க்ஸை ஒரே இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த வெப்சைட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பயோவில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு சம்மந்தப்பட்ட லிங்க்கை வந்து நீங்கள் கொடுங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயோவில் வந்து கெட் மை ஃப்ரீ இபுக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணனையும் அவங்களுக்கு இபுக்கு தான் போகணுமே தவிர்த்து வேற எங்கேயுமே போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸில் வந்து நீங்கள் ட்ராக் கூட பண்ணிக்கலாம், எத்தனை பேர் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதனால உங்களுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். டிப் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோ ப்ரூஃப் ஆர் ரிசல்ட்ஸ். உங்களை மக்கள் வந்து நம்பணும்னா நீங்கள் சொல்கிறது உண்மைன்றதுக்கு ஒரு ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு காட்டணும். உங்களோட ப்ரூஃபை நம்பர்ஸில் வந்து காட்டுங்க. லைக்
10,000 ஹாப்பி கஸ்டமர்ஸ். ஸோ நீங்க இந்த மாரி காட்டும்போது என்ன நடக்கும்னா, நெறையா மக்கள் வந்து உங்கள நம்பி உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்விஸ வாங்கி அத லைக் பண்ணியிருக்காங்கன்றத காட்டும். இந்த விஷயம் வந்து எங்க வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்றத காட்டுங்க. அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர்ல வருது, இல்ல ஏதாவது வெப்சைட்ல போட்டிருக்காங்க, இல்ல ஏதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்காங்கன்னா, ஸோ அந்த விஷயத்த எடுத்து காட்டும்போது, நீங்க ரொம்ப ட்ரஸ்டட், நீங்க ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பெர்சன்ன்றத மக்கள் வந்து நம்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து ட்ரஸ்ட் வந்து ஏற்படும். ஸோ ட்ரஸ்ட் வந்து ஏற்படும்போது மக்கள் உங்கள நம்பி வாங்குறக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா டிப்ஸ். உங்க எல்லா டெக்ஸ்ட்டையும் நீங்க ஒரே பிளாக்ல வைக்காதீங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்க பயோவ வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க புதுசா என்ன விஷயம் ஆட் பண்ணியிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தென் நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க, இல்ல ஏதாவது பிக் அப்டேட்ஸ் வந்து நீங்க பண்றீங்கன்னா, அத உங்க பயோல நீங்க ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க. ஸோ பயோவும் இம்பார்ட்டன்ட். தென் உங்க ப்ரொஃபைல் பிக்சரும், உங்க ஹைலைட்ஸும் இம்பார்ட்டன்ட். உங்க பர்சனல் அக்கவுண்ட் அண்ட் பிசினஸ் அக்கவுண்ட் நீங்க எந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு நல்ல கிளியரான ஒரு ப்ரொஃபைல் பிக்சரா வைங்க. உங்க அக்கவுண்ட்ல வந்து பெஸ்ட்டான கன்டென்ட்ஸ வந்து உங்க Instagram ஹைலைட்ஸ்ல வந்து ஆட் பண்ணுங்க. ஸோ இதனால மக்கள் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்க ப்ரொஃபைல எப்பவுமே கிளீனாவும், ஃப்ரெஷ்ஷாவும், நல்ல குட் லுக்கிங்காவும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து உங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். அப்புறம் உங்கள ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். குட் பயோ எக்ஸாம்பிள்ஸ். ஒரு நல்ல பயோக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் கீழ குடுத்திருக்கேன். இந்த மாரி தான் உங்க பயோவும் நீங்க வந்து வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து நம்ம வந்து செல் பண்றோம். எக்ஸாம்பிள் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்ஸ்டைல்ஸ் நம்ம வந்து செல் பண்றோம். ஸோ ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க பயோ ஷார்ட் அண்ட் கிளியரா இருக்கணும். உங்க பயோவ வந்து ரொம்ப சிம்பிளா உங்க விசிட்டர்ஸ் வந்து பார்த்தோனையும் நீங்க யாருன்றத டிஃபைன் பண்ற மாரி வச்சிருங்க. ஒரு நல்ல கால் டு ஆக்ஷன எப்பயுமே உங்க பயோல வைங்க. அதாவது ஃபாலோ பண்ணுங்க, இல்ல டிஎம் பண்ணுங்க, இல்ல இத கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி ஒரு நல்ல கால் டு ஆக்ஷன வந்து எப்பயுமே உங்க பயோல வைங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி நான் உங்கள இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.